தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் அதிகம் பேசப்படும் போட்டி என்றால் அது ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையேயான ஃபேன் வார் தான். ஒரு படம் வெளியாகும் நேரம் வந்தாலே சமூக வலைதளங்களில் இருதரப்பும் மாறி மாறி ட்ரெண்ட் செய்து கொள்வது வழக்கமாயிடுச்சு. அந்த வகையில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜயின் முதல் மற்றும் கடைசி திரைப்படமாக வெளியாகியிருக்க ஜனநாயகன் ரிலீஸை முன்னிட்டு மீண்டும் அந்த ஃபேன் வார் சூடு பிடிச்சிருக்கு. ஜனநாயகன் படத்திற்கு உலகம் முழுவதும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது விஜயின் 69வது திரைப்படம் மட்டுமல்ல, அவர் அரசியலுக்காக முழுமையாக சினிமாவை விட்டு விலகுவதற்கு முன் அவர் நடித்த கடைசி படம் என்பதால தான் ரசிகர்கள் இந்த ரிலீஸை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடி வராங்க. புக்மை ஷோவில் 1.3 மில்லியனுக்கும் அதிகமானோர் இன்ட்ரெஸ்டட் பட்டனை அழுத்தி இருப்பதும் பல இடங்களில் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கு. இந்நிலையில் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி படத்திற்கான முன்பதிவு, ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவு ஆகியவற்றை ஒப்பிட்டு பதிவிட்டு வராங்க ரசிகர்கள். இதை குறிப்பிட்டு சமூக வலைதள ஹைப் மற்றும் ரசிகர்களின் ஈடுபாட்டை சுட்டிக்காட்டி ஹைப் என்றா இதுதான் என்ற ரீதியில் பதிவுகள் பகிரப்பட்டு வருது. அதில் அதிகம் வைரலாகி வரும் பதிவில் கூலி மற்றும் ஜனநாயகன் படங்களின் புக் மை ஷோ செயலில் அதிகமானோர் புக் செய்ததை ஒப்பிட்டு கீழே ரஜினியின் புகைப்படத்தோட ஒன் நேம் டு த ரூல் த கேம் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடன் ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் என்ற சிம்பத்தி கிரியேட் செய்தும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. சும்மாவா சொன்னோம், சிஎம் கூட ஆகிடலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது என்ற வாசகங்களையும் சேர்த்து விஜய் ரசிகர்கள் சீண்டும் வகையில் பதிவை போட்டு வராங்க. குறிப்பாக ஜனநாயகன் வெளியாகும் நேரத்தில் இது போன்ற பதிவுகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்தது. இது விஜய் ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பதிலடியாக விஜய் ரசிகர்களும் தங்களது சாதனைகள், ப்ரீ சேல்ஸ் வசூல், புக்மை ஷோ பதிவுகள் உள்ளிட்டவற்றை பகிர்ந்து அடிச்சுட்டு வராங்க. சினிமா மாறலாம், வசூல் சாதனைகள் மாறலாம், அரசியல் சூழ்நிலைகளிலும் மாறலாம். ஆனால் ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு இடையேயான இந்த சமூக வலைதள ஃபேன் வார் மட்டும் ஒவ்வொரு பெரிய ரிலீஸின் போது புதிய வடிவத்தில் மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொண்டே இருப்பது தமிழ் சினிமாவின் மாறாத கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் ரஜினியோடைய வசூலை முந்துமா, அதாவது கூலி படத்தின் வசூலை முந்துமா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டின் வாயிலாக தெரிவிங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட ஹைப் பண்ணுங்கள்.